கோவையில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கு தொண்டர்களால் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவில்பாளையம், குருமம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு கட்சி நிர்வாகிகளால் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் திமுக அரசு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை எடுத்துக் கூறியும் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறியும் கணபதி ராஜ்குமார் வாக்கு சேகரிப்பினை தொடர்ந்தார். வந்து கொண்டிருக்கின்றார் நாளைய கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.